உழைக்கிறதுன்னா எருமாடு மாதிரியோ அப்படி போய் என்ன பண்ணுறது இல்லை, பண்ணுறது இல்லை. புரிஞ்சுக்கிது நான் என்ன செய்கிறேன், அது எப்படி செய்யலாம், அதில் எனக்கு என்ன இருக்குண்ணா லாபமும் இருக்கும். நீங்கள் பாட்டு தறி நெய்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெய்லருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். பெடல் பண்ணுறன்றதே சொல்லக்கூடாது. என்ன பண்ணா காப் சிறப்பு காப்பு வந்து இது மசிலை வந்து கண்ட சதையை பெருசாகிறேன். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி நான் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் இல்லை 8 மணி நேரம் என்ன பண்ணுவேன், நான் கண்ட சதியை பெருசாகிறேன் பாருங்கள் எப்படி இதுன்னு. அவ்வளோ சந்தோஷமாக செய்கிறவனே இல்லை. அது துக்கமாகவே செய்வேன். ஜாக்கெட்டு கோணின்னு வரும், இப்படி போட்டால் அது முறுக்கி நிற்கும். ஏன் எப்படி செய்யலாம்? அவன் உழைத்தல் என்றாலே இறைவனோடு இசைந்து ஒரு செயல் செய்தல், நன்றியோடு செய்யணும். எதை செஞ்சாலும் இப்போ நான் பேசுகிறேன்னா இதை கேட்டு 4 பேர் நல்லா எண்ணணும், புரிஞ்சுக்கணும். கரெக்ட் தானே, உறுப்புகள் தானே இது எப்படி கெட்ட வார்த்தையாக முடியும்? உறுப்புகளை சொல்கிறது எப்படி கெட்ட வார்த்தை இல்லையே, கரெக்ட் தானே, இதை விட இது சிறந்தது தானே. இந்த சொல்கிறதுல ஒரு நியாயங்கன்னு சொல்லலாம், எப்படி பேசுகிறான் பாருன்னு சொல்லலாம். யார் இஷ்டம் நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே, அது புரிதல்னா தான். ஒரு ஆடோட புல் ஆள் என்ன பண்ணுவான் தான் செய்யான். மாடு எப்படி சாப்பிடுமோ அப்படி தான் சாப்பிடும், ஆடு எப்படி சாப்பிடுமோ அப்படி தான் சாப்பிடும். அவன் மனுஷன் இல்லை, நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன கொம்பும் வாழை இல்லாத சோறு தூண்டுற மாடு இந்த வீடியோ என்ன பண்ணிச்சே பார்த்து சின்ன நினச்சிப்பேன். அப்போ உழைத்தல்னாவே எப்படி தான் இருக்குண்ணா, கடவுளோட சேர்ந்து இருக்கணும். அப்போ நீ எந்த செயலும் அது ஒன்றே நந்தலாம் சொல்ல முடியாது. விதைக்கிறது என் வேலை, முடக்கி வைக்கிறது யார் வேலை? எப்போவுமே எனக்கு நல்லது உனக்கு பண்ண தெரியும். ஏன் என்ன பண்ணது யார் தான்? நீ தான். ஆனால் எனக்கு நல்லது பண்ணுறதும் யார் தான்? நீ தான். இந்த மலை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சாமி, நடக்கணும் நடக்காதுன்னு யார் கேளுக்குதே? உங்களுக்கு. ஆனால் பெனிஃபிட்டோடு தான் செய்வேன் நான். எந்த செயலும் எப்படி தான் செய்வேன். எந்த ஒரு செயலையுமே சுய இன்பத்தோடு செய்யுங்க. சுய இன்பம்னா அதில் எனக்கு திருப்தி இருக்கணும், ஆத்மா திருப்தி. நான் ஒரு சோறு போடுறேன்னா போடுறதுல நான் சந்தோஷப்படணும். ஒரு மனுஷனை பசியாத்தானே ஒரு ஹோட்டல் வைக்க போகிறேன்னா பணம்லாம் நீ நிறைய சம்பாதி நிறைய கூட வை, ஆனால் எப்படி இருக்கணும், சாப்பிட்ருவேன் நல்லா இருக்கணும்னு நினச்சி சாமி. லாபம் வரணும்னு சாமிக்கும் போது தான் தப்பு. லாபம் வரணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சாப்பிட்றோம் எப்படி இருக்குண்ணா. அப்போ நான் உழைக்கிறேன்னாவே எனக்கும் பித்தியாருக்கும் என்ன இருக்குண்ணா, நன்மை இருக்கணும்.